இன்றைக்கி நம்ம வந்து காமர்ஸில் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் பார்க்கலாம். டு எனேபிள் த ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டர். ஸோ மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டர்னா என்ன சொல்லிட்டு அதோட மீனிங்கும் டெஃபினேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். நோ த நீட் ஆஃப் மார்க்கெட்ஸ். ஸோ வாட் இஸ் த purpose for need of markets and classification of markets, things which can be marketed. So what are the things which can be marketed? Understand the role and functions of marketer. These are all things. This is our learning objectives. Okay, so first we see the meaning of market. The word market is derived from the Latin word marketus, which means trade, commerce, merchandise. அதாவது வந்து மார்க்கெட்டுங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டுங்கிற வேர்டு வந்து அதோட ஆரிஜின் வந்து பார்த்தோன்னா லத்தீன் வேர்டு இந்த மார்க்கெட்டஸ். இந்த மார்க்கெட்டஸோட மீனிங் வந்து பார்த்தோன்னா வணிகம், காமர்ஸ், மெர்ச்சன்டைஸ், பிளேஸ் வேர் பிஸ்னஸ் இஸ் டிரான்சாக்டட். அதாவது வந்து எந்த பிளேஸ் வந்து பிஸ்னஸ் பண்ண ஒரு இடமா இருக்கோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட்டர்ஸ்ன்றாங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட்டுங்கிற வார்த்தையை கொண்டு வந்தோம். சரியா? த காமன் யூசேஜ் ஆஃப் மார்க்கெட் மீன்ஸ் எ பிளேஸ் வேர் கூட்ஸ் ஆர் பாட் ஆர் சோல்ட். இதோடைய காமனான யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்ஸை வந்து வாங்கி விற்பாங்க. சரியா? அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மார்க்கெட் என்றும். இட் இஸ் எ மீடியம் ஆர் பிளேஸ் டு இன்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சரியா? இது வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு மீடியமாக செயல்படுது. எப்படின்னா ஒரு கூட்ஸை இன்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், ஒரு கூட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக இது செயல்படுது. இன் சிம்பிள் வேர்ட்ஸ், த மீட்டிங் பிளேஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இன் அன் ஏரியா இஸ் கால்ட் மார்க்கெட். சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா ஒரு பிளேஸில் வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் மீட் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே மார்க்கெட் என்றோம். The term market defined by different authors in different ways. இங்கே மார்க்கெட்டோட டேர்மை வந்து டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் வந்து சொல்கிறாங்க. among them the most important are given below. இங்கே வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் வந்து மார்க்கெட்டோட டெஃபினேஷனை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு பைல் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்க்ளூட்ஸ் போத் பிளேஸ் அண்ட் ரீஜன் இன் விச் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் இன் ஃப்ரீ காம்படிஷன் வித் ஒன் another. அதாவது வந்து ஒரு பிளேஸோ இல்லை ஒரு ரீஜனோ அதில் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னவாக இருக்குன்னா ஃப்ரீ காம்படிஷன் இருக்கும். ஃப்ரீ காம்படிஷன் மீன்ஸ் வந்து காம்படிட்டர்ஸ் அங்கே இருக்க மாட்டாங்க. ஒரே ப்ராடக்ட்டை வந்து ஒரு 10 பேர் 20 பேர் விற்பாங்க. சரியா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஃப்ரீ காம்படிஷன் என்றாங்க வித் ஒன் another. சரியா? இப்போது வெஜிடபிள்ஸ் ஒருத்தர் விற்கிறார், ஆப்போசிட்டில் அதே வெஜிடபிள்ஸ் விற்பார். சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ காம்படிஷன் இருக்கும். இந்த வேர்ட்ஸ் ஆஃப் கிளார்க் அண்ட் கிளார்க், a market is a center or an area in which the forces leading to exchange title to a particular product operate and towards which the actual goods tend to travel. சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல வராருன்னு பார்த்தோன்னா கிளார்க் அண்ட் கிளார்க், a market is center or an area. மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு சென்டர் பிளேஸ் ஆர் ஏரியா which the forces leading to exchange title to a particular product operate and towards which the actual goods tend to travel. அது வந்து அந்த ஏரியாஸில் வந்து ஆக்சுவல் கூட்ஸ், அதாவது அந்த ஏரியாஸ்க்கான பர்டிகுலர் கூட்ஸ் வந்து என்ன ஆகும், அங்கே ட்ராவல் ஆகுன்றாங்க. அதை தான் அவர் என்ன சொல்கிறார், மார்க்கெட்ன்றாரு. ஃப்ரம் த அபோவ் டெஃபினேஷன் இட் இஸ் அப்சர்வ் தட். இந்த டெஃபினேஷன் வந்து நம்ம என்னென்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மே மீன் எ பிளேஸ் வேர் பையிங் அண்ட் செல்லிங் டேக் பிளேஸ். அது வந்து ஒரு இடம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் வந்து நடக்குது. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கம் டுகெதர் ஃபார் டிரான்சாக்ஷன். ஸோ அதில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் என்ன பண்ணுறாங்க, டிரான்சாக்ஷனுக்காக வராங்க. an organization through which exchange of goods takes place. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே கூட்ஸ் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. the act of buying and selling of goods to satisfying human wants. ஸோ இங்கே வந்து ஒரு ஆக்ட் நடக்குது. என்னென்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் நடக்குது. அது எதுக்காக நடக்குதுன்னா ஒரு ஹியூமன்ஸோட வான்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அதாவது an area of operation of commercial demand for commodities. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கமாடிட்டிஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா கமர்ஷியலில் டிமாண்ட் வந்து உருவாகுது. ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது நீட் ஃபார் மார்க்கெட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மீனிங்கும் டெஃபினேஷனும் பார்த்தோம். இப்போ மார்க்கெட்டோட நீடு. ஓகேவா? டு எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இங்கே பழைய ஓல்டு கான்செப்ட் பார்ட்டர். சரியா? பார்ட்டர் மீன்ஸ் என்னது, எக்ஸ்சேஞ்ச் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ். ஓகேவா? இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக ஒரு பிளேஸ் வேணும். அப்போ நமக்கு என்ன வேணும், மார்க்கெட் வேணும். டு அட்ஜஸ்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை பை ப்ரைஸ் மெக்கானிசம். இங்கே ப்ரைஸ் மெக்கானிசம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் இருக்கும். அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை வந்து பூர்த்தி செய்கிற ஒரு இடம் தான் மார்க்கெட். டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த சொசைட்டி.
இப்போ ஒரு சொசைட்டியோட லைஃப் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேண்டும். சரியா? மார்க்கெட் வந்து இந்த காமர்ஸில் வந்து ஒரு முக்கிய இடத்த வகிக்குது. அதனால தான் என்னென்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப், சொசைட்டியோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். டு இன்ட்ரடியூஸ் ஏ நியூ மோட்ஸ் ஆஃப் லைஃப், அதே மாதிரி நியூ மோட்ஸ் ஆஃப் லைஃப் வந்து நம்ம மார்க்கெட் மூலயமா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். டு டெவலப் ப்ராடக்ட் பை என்ஹான்சிங் மார்க்கெட் செக்மெண்ட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட செக்மெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். சரியா? எது மூலயமானா ப்ராடக்ட் மூலயமா. ஓகேவா? கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபையாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் மார்க்கெட்ஸ் ஹேவ் பீன் கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஏரியா, நேச்சர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் எக்கனாமிக் வியூ, டிரான்சாக்ஷன், ரெகுலேஷன், டைம், வால்யூம் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். சரியா? ஸோ இந்த நம்ம பார்த்த ஏரியா, நேச்சர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் எக்கனாமிக் வியூ, டிரான்சாக்ஷன், ரெகுலேஷன், டைம், வால்யூம் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம கூட்ஸை வந்து மார்க்கெட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான ஒரு அப்ரோச்சஸ். ஓகேவா? ஸோ த டீட்டெயிலட் கிளாஸிஃபிகேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபாலோயிங் சார்ட். இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றும் என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏரியா, ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. சரியா? அந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை வந்து பிரிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் அந்த சார்ட். ஓகேவா? இந்த சார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கீழே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. ஸோ ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா நம்ம 4ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபேமிலி மார்க்கெட், இன்னொன்று வந்து லோக்கல் மார்க்கெட், இன்னொன்று வந்து நேஷ்னல் மார்க்கெட், இன்னொன்று வந்து வேர்ல்டு மார்க்கெட். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி மார்க்கெட். சரியா? when exchange of goods or services are confined within a family or close members of the family, such a market can be called as a family market. இந்த ஃபேமிலி மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா கூட்ஸையும் சர்வீஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா வித்தின் த ஃபேமிலிக்குள்ளே என்ன பண்ணிப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம் இருப்பாங்க. அந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் அரௌண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் 20 பீப்புள்ஸ். 20 பீப்புள்ஸ் எப்படி வரான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தாத்தா இருப்பாங்க, தாத்தாக்கு வந்து 5 பசங்க இருப்பாங்க. அந்த 5 பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 பசங்க இருப்பாங்க. ஸோ பேர பிள்ளைங்க அந்த மாதிரி வருவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு ஃபேமிலி வந்து ஒரு விவசாயம் பண்ணோம், இந்த ஒரு ஃபேமிலி வேறு ஒரு விவசாயம் பண்ணோம். இவங்க நெல் விவசாயம் பண்ணுவாங்க, இவங்க கரும்பு விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணிப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்களுடைய நீடு அவங்களுக்குள்ளேயே ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேமிலி மார்க்கெட் என்றோம். அனிஷா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லோக்கல் மார்க்கெட். பார்ட்டிசிபேஷன் ஆஃப் போத் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பிலாங்கிங் டு எ லோக்கல் ஏரியா ஆர் ஏரியாஸ். ஓகேவா? இங்கே இந்த லோக்கல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து பார்த்தோன்னா ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. சரியா? மேபி அ டவுன் ஆர் வில்லேஜ், அது வந்து ஒரு டவுனாக சொல்லலாம், இல்லை வில்லேஜாக சொல்லலாம். இஸ் கால்ட் அஸ் எ லோக்கல் மார்க்கெட். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரம்பூர், அப்போ பெரம்பூரில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸாக இருப்பாங்க. அது நம்ம லோக்கல் மார்க்கெட் சொல்லலாம். இல்லை விழுப்புரத்தில் ஒரு கிராமம், ஸோ இப்போ நந்திவாடி ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் வந்து ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணலாம், லோக்கல் மார்க்கெட் சொல்லலாம். ஓகே? அந்த the demands are limited in this type of market. இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் வந்து அங்கே கிடைக்காது. இதில் என்ன நம்ம கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெரிஷபிள் கூட்ஸ் லைக் முக்கியமாக அழுகக்கூடிய பொருட்கள், சீக்கிரமாக அழுகக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னது, ஃப்ரூட்ஸு, ஃபிஷ்ஷு, வெஜிடபிள்ஸ், இதெல்லாமே என்ன கிடைக்கும்னா அங்கே ஈஸியாக கிடைக்கும். பட் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் சச் மார்க்கெட்ஸ் ஆர் டிஸப்பியரிங் பிகாஸ் ஆஃப் த எஃபிஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா சில காலம் கழித்து அதோடைய லாங் டேர்ம் பயணத்தை வந்து அதால் தொடர முடியாது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து சரியாக இருக்காது. ஈவன் தென் இன் மெனி வில்லேஜஸ் சச் மார்க்கெட் எக்ஸிஸ்ட் ஈவன் டுடே. ஆனால் சில வில்லேஜஸில் என்ன இருக்குன்னா அந்த மார்க்கெட் இன்னும் திறந்துட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் மார்க்கெட். A certain type of commodities has demand throughout the country. சரியா? இங்கே நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா கமாடிட்டிஸ் வந்து அதோட டிமாண்ட் வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரியாக இருக்கும். hence it is called as a national market. இது தான் நம்ம என்ன சொல்கிறோம், நேஷ்னல் மார்க்கெட் சொல்லுவோம். டுடே த goods from one corner can reach another corner with easy as the communication and transportation facilities are developed well in India. இப்போது
ஜம்மு காஷ்மீரில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கூட்ஸ் வந்து சென்னையில் கிடைக்கிது அப்படிங்கிறதுனா அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் தான் முக்கியம். ஸோ இது மூலயமா என்ன ஆகுதுன்னா நேஷனல் மார்க்கெட் வந்து அச்சீவ் ஆகுது. திஸ் கிரியேட்ஸ் நேஷனல் மார்க்கெட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ராடக்ட். இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணலாம், நம்ம சேல் பண்ணலாம் அண்ட் பை பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லலாம் நேஷனல் மார்க்கெட் என்று. அடுத்தது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆர் வேர்ல்டு மார்க்கெட். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆர் அதர்வைஸ் கால்ட் as a world market. சரியா? ஸோ வேர்ல்டு ஆர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இஸ் ஒன் வேர் த buyers and sellers of goods are from different countries. Here the buyers and sellers which native from different countries. One buyer from Singapore, one buyer from மலேசியா அண்டு செல்லர் ஃப்ரம் இந்தியா. ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அரௌண்ட் த குளோப் வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இன்வால்வ்மெண்ட் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பியாண்ட் த பவுண்டரிஸ் ஆஃப் நேஷன். இங்கே வந்து ஒரு நேஷனுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, நம்ம கொண்டு வர முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் த நேஷன்ஸ். சரியா? அப்பார்ட் ஃப்ரம் த பார்டர் வந்து இங்கே என்ன ஆகும், பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும், டிரான்சாக்ஷன் நடக்கும். அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆர் வேர்ல்டு மார்க்கெட் என்றோம். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்போ பாருங்கள், இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த வில்லேஜ் மார்க்கெட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த ஃப்ளவர் மார்க்கெட் சொல்லலாம், கோட் மார்க்கெட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டல் மார்க்கெட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் மார்க்கெட். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் கூட்ஸ். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா அந்த கூட்ஸோடைய கமாடிட்டிஸோடைய நிலையை பொறுத்து. ஓகேவா? ஸோ கூட்ஸை பொறுத்து a commodity market is a place where produced goods or consumption goods are bought and sold. Commodity markets are subdivided into. ஓகேவா? a commodity market is a place where produced goods or consumption goods are bought and sold. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் கூட்ஸும் கன்சம்ஷன் கூட்ஸும் என்ன பண்ணிப்பாங்க, வாங்கி விற்றுப்பாங்க. ஓகேவா? ஸோ கமாடிட்டி மார்க்கெட்ஸ் ஆர் சப்டிவைடட் இன்டூ. சரியா? ஸோ கமாடிட்டி மார்க்கெட் எப்படி நம்ம டிவைட் பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த கமாடிட்டி மார்க்கெட். சரியா? கமாடிட்டி மார்க்கெட் இஸ் எ பிளேஸ் வேர் ப்ரொடியூஸ் கூட்ஸ் ஆர் கன்சப்ஷன் கூட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் கூட்ஸும் வரும், கன்சப்ஷன் கூட்ஸும் வரும். அதாவது கூட்ஸோட நிலையை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மார்க்கெட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். சரியா? ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த கமாடிட்டி மார்க்கெட்டும் இந்த ஆன் த பேஸ் ஆஃப் கமாடிட்டிஸை வந்து கமாடிட்டி மார்க்கெட்டாகவும் அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்டாகவும் பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கமாடிட்டிஸ் மார்க்கெட். சரியா? கமாடிட்டி மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இட் இஸ் அன் ஆர்கனைஸ் மார்க்கெட் வேர் கமாடிட்டிஸ் ஆர் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஆர் பாட் அண்ட் சோல்ட் ஆன் ஹோல்சேல் பேசிஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஆர்கனைஸ் மார்க்கெட் பிகாஸ் இயர் கமாடிட்டிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். கமாடிட்டிஸ் வந்து நம்ம எதை சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் சொல்லலாம். அதை என்ன பண்ணுவாங்க, பாட் அண்ட் சோல்ட் ஆன் ஹோல்சேல் பேசிஸில் என்ன பண்ணுவாங்க, வாங்கி விற்பாங்க. ஜென்ரலி இட் டீல்ஸ் வித் அண்ட் சிங்கிள் கமாடிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சிங்கிள் கமாடிட்டியை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க. இட் இஸ் ரெகுலேட்டட் அண்ட் கண்ட்ரோல் பை சர்டன் ரூல்ஸ். அதுக்குன்னு தனிப்பட்ட சில ரூல்ஸ் இருக்குது, அதை மட்டும் என்ன பண்ணோம், ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணோம். எக்ஸாம்பிள் வீட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஆஃப் ஆப்பூர், த காட்டன் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஆஃப் பாம்பே. சரியா? வீட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த வெறும் வீட் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. காட்டன் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் காட்டன் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் என்ன ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட்டு டைப். இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஒன்று ஆப்பூர், இன்னொன்று வந்து பாம்பே. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன சொல்லுவாங்க, மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் மார்க்கெட். ஸோ திஸ் மார்க்கெட் டீல்ஸ் வித் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், ப்ரொடியூஸ் பண்ணதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா மேனுஃபேக்சர்ஸ் கூட்ஸ் மார்க்கெட். திஸ் மார்க்கெட் டீல்ஸ் வித் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ். திஸ் மார்க்கெட்ஸ் ஒன்லி டீல்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் கூட்ஸ், டைரக்ட் மேனுஃபேக்சரிங் கூட்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் லெதர் கூட்ஸ், மேனுஃபேக்சர் மெஷினரி எக்ஸெட்ரா. த லெதர் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அட் கான்பூர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த சேம். இப்போ இங்கே மேனுஃபேக்சரிங்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா லெதர் கூட்ஸு சொல்லலாம். இந்த லெதர் கூட்ஸ் அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் மெஷினரி சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான கூட்ஸ் மார்க்கெட். இங்கே அதை தான் என்ன பண்ணிப்பாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கான்பூரில் இருக்க லெதர் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை நம்ம சொல்லலாம். அடுத்தது புல்லியன் மார்க்கெட். திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட் டீல்ஸ் வித் த பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ இந்த புல்லியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா இதை மட்டும் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் பண்ணிப்பாங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் என்ன பண்ணிப்பாங்க. புல்லியன் மார்க்கெட்ஸ் ஆஃப் மும்பை, கொல்கத்தா, கான்பூர் எக்ஸெட்ரா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் மார்க்கெட்ஸ். இந்த புல்லியன் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது, மும்பை, கொல்கத்தா, கான்பூர். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் மார்க்கெட். நியூ ஆர் கோயிங் கன்சர்ன் நீட் ஃபினான்ஸ் அட் எவ்ரி ஸ்டேஜ். ஓகேவா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது கன்சர்னாக இருந்தாலும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கன்சர்னாக இருந்தாலும் அதுக்கு வந்து என்ன வேணும், ஃபினான்ஸ் வேணும் எல்லா ஸ்டேஜ்லையும். தேர் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆர் மேட் பை கேபிட்டல் மார்க்கெட்ஸ். இந்த ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து எது வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் தான் ஃபுல்ஃபில் பண்ணுது. தேர் ஆர் 3 டைப்ஸ். இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மணி மார்க்கெட். சரியா? ஸோ இட் இஸ் எ டைப் ஆஃப் மார்க்கெட் வேர் ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச். இங்கே வந்து பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ் தான் என்ன ஆகும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ இட் ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் அண்ட் வெரி ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ், பேங்க்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ஸ். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு மட்டும் என்ன பண்ணும், கம்பெனிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இண்டஸ்ட்ரீஸ், பேங்க்ஸு, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ஸ் இவங்கெல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த மணி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ். சரி, அந்த ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த கமர்ஷியல் பேப்பர், ட்ரெஷரி பில்ஸ், அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ் ஹெல்ப்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். இந்த மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச், அதாவது இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இது என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய மார்க்கெட்டாக இருக்குது. இன் கன்வெர்ட்டிங் தர் கரன்சிஸ் இன்டு ஃபாரின் கரன்சிஸ் அண்ட் வைட் வெர்சா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க கரன்சியை வந்து, அதாவது லோக்கல் கரன்சியை வந்து என்ன பண்ணும், ஃபாரின் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட். திஸ் இஸ் ஏ மார்க்கெட் வேர் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ், டெபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ் எக்ஸெட்ரா. இது வந்து பார்த்தோன்னா லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ். இந்த லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸு, டெபெஞ்சர்ஸு, பாண்ட்ஸு, இதை மட்டும் தான் இது என்ன பண்ணும், டீல் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாக் மார்க்கெட் சொல்கிறோம். இது வந்து ஆஃப் கம்பெனிஸ் ஆர் டீல் வித், யாரோட ஸ்டாக் வந்து டீல் பண்ணுன்னா வேரியஸ் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை வந்து டீல் பண்ணும். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இதையும் நம்ம என்ன சொல்லலாம், செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் சொல்லலாம். ஆனால் இது வந்து என்னது, லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஓகே. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மும்பை, கொல்கத்தா, சென்னை எக்ஸெட்ரா. நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லெசன் பார்த்தோம். அதில் பார்த்த மாதிரி அதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லிக்கலாம். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? பெரிய ஹெட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் மார்க்கெட்டை வந்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து பெர்ஃபெக்ட் மார்க்கெட், இன்னொன்று வந்து இம்பெர்ஃபெக்ட் மார்க்கெட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ பெர்ஃபெக்ட் மார்க்கெட் பாருங்கள். எ மார்க்கெட் இஸ் செட் டு பி எ பெர்ஃபெக்ட் மார்க்கெட் இஃப் இட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா எதை பெர்ஃபெக்ட் மார்க்கெட் சொல்கிறாங்கன்னா கீழே இருக்க இந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் இதை நம்ம பெர்ஃபெக்ட் மார்க்கெட் சொல்கிறோம். அப்படி என்ன கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் தேர். இங்கே வந்து பார்த்தோன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அங்கே வந்து இருப்பாங்க. சரியா? அடுத்தது ப்ரைஸ் ஷுட் பி யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த மார்க்கெட். இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவுமே ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்குன்னா ஒரே மாதிரியான ப்ரைஸாக தான் இருக்கும். அடுத்தது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஹேவ் ஏ பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் த மார்க்கெட். அதில் இன்வால்வ் ஆகிற பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எல்லாருக்குமே அந்த ப்ராடக்ட் பற்றின நாலேஜ், பர்ஃபெக்ட் நாலேஜ், அந்த மார்க்கெட் பற்றின பர்ஃபெக்ட் நாலேஜ் வந்து இருக்கும். கூட்ஸ் கேன் பி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். இங்கே வந்து பார்த்தோன்னா கூட்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் என்ன ஆகும்னா ஈஸியாக மூவ் ஆகும். த கூட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஆர் ஹோமோஜீனியஸ். இந்த ஐடென்டிக்கல் அண்ட் ஆர் ஹோமோஜீனியஸ், ஐடென்டிக்கலோட மீனிங் என்னென்னா இங்கே பையர்ஸ்க்கு வந்து அந்த கூட்ஸை பற்றின நாலேஜ் வந்து அதாவது காம்பிட்டன்ட், அதாவது வந்து காம்பிட்டன்ட் பர்சன், காம்பிட்டன்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். அந்த கூட்ஸை பற்றின நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த பையர்ஸ்க்கு. சரியா? அதே மாதிரி ஹோமோஜீனியஸ் என்ன ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அதோடைய கேரக்டர், அந்த காம்பிட்டன்ட் கூட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரியாக அதோட கேரக்டர்ஸ் இருக்கும். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் சொல்லலாம், சிமெண்ட் சொல்லலாம். சரிங்களா? அதாவது கம்பெனிஸ் தான் வேறுபடும், ஆனால் கூட்ஸ் அப்படியே தான் இருக்கும். சரியா? அந்த மாதிரி கூட்ஸ், அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இந்த பெர்ஃபெக்ட் மார்க்கெட் நம்ம சொல்லலாம். இட் ஷுட் பி ரிமெம்பர் தட் சச் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் ஆர் ரியலி ஃபார்ம். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணால் அதுக்கு பேர் என்னது, பெர்ஃபெக்ட் மார்க்கெட். அடுத்தது இம்பெர்ஃபெக்ட் மார்க்கெட்ஸ் நத்திங் பட், இதை வந்து என்ன ஆகாது, கவர் பண்ணாது. ஏ மார்க்கெட் இஸ் செட் டு பி இம்பெர்ஃபெக்ட் வென் ப்ராடக்ட்ஸ் ஆர் சிமிலர் பட் நாட் ஐடென்டிக்கல். சரியா? ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா சிமிலராக ஒன்றா இருக்கும், ஆனால் அதை நம்ம என்ன சொல்லலாம், நாட் ஐடென்டிக்கலாக இருக்காது. ஓகேவா? ஐடென்டிக்கல் நான் என்னென்னு சொன்னேன், உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். சரியா? ஸோ ஐடென்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? அதோடைய அதோட காம்பிடென்ட் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோன்னா சிமிலராக தான் இருக்கும், ஆனால் நம்ம என்ன சொல்லலாம், அந்த ஐடென்டிக்கல் சொல்ல முடியாது. ப்ரைஸஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம். இங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து என்னவாக இருக்காதுன்னா யூனிஃபார்மாக இருக்காது. தேர் இஸ் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். இங்கே வந்து கம்யூனிகேஷன் வந்து கம்யூனிகேஷன் வந்து அதோடைய கரெக்டான அளவில் இருக்காது.
தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன் ஆன் த மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸுக்கு வந்து லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம எக்கனாமிக்ஸில் வந்து என்ன பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் மார்க்கெட், இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். நம்ம எதுலாம் பர்ஃபெக்ட் மார்க்கெட்னா இங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க, ப்ரைஸஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்ட் நாலேஜ் இருக்கும், கூட்ஸ் வந்து வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னாகும் மூவ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஐடென்டிக்கல் ஆர் ஹோமோஜினியஸ் கூட்ஸாக இருக்கும். அந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். இந்த ஆன் த பேசிஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷனை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்பாட் மார்க்கெட், இன்னொன்று வந்து ஃபியூச்சர் மார்க்கெட். இன் சச் மார்க்கெட் கூட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபிசிக்கல் டெலிவரி ஆஃப் கூட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இமீடியட்லி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் டெலிவரி ஆஃப் கூட்ஸ் அந்த டெலிவரி ஆஃப் கூட்ஸ் வந்து இமீடியட்டாக என்ன ஆகும், அக்யூர் ஆகும். சரியா? உடனே நீ என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பாட் மார்க்கெட்ன்றோம். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணி கூட்ஸ் வந்து டெலிவரி வாங்கிடுவீங்க. சரியா? அதோட என்னாச்சு, அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே ஸ்பாட் மார்க்கெட் சொல்கிறோம். ஃபியூச்சர் மார்க்கெட், இன் சச் மார்க்கெட்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் மேட் ஓவர் த ப்ரைஸ் ஃபார் ஃபியூச்சர் டெலிவரி. இங்கே வந்து பார்த்தோன்னா அதாவது வந்து பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும். ஆனால் அது வந்து எதை பேஸ் பண்ணி நடக்கும்னா ஃபியூச்சர் டெலிவரியை பேஸ் பண்ணி தான் நடக்கும். சரியா? அதாவது வந்து அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி நீ அமௌண்ட் கொடுத்துட்ருப்பீங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்கான டெலிவரி உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா ஃபியூச்சரில் தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பாட் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வாங்குறீங்க. அப்போ என்ன பண்ணீங்க, கேஷ் கொடுக்குறீங்க, சைக்கிள் வாங்குறீங்க. அப்போ என்னது, சைக்கிள் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆஃப் கூட்ஸ் வந்து உடனே கிடைக்குது. இதுதான் நம்ம ஸ்பாட் மார்க்கெட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆனால் ஃபியூச்சர் மார்க்கெட் வரும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் போய்ட்டு ஒரு பில்டிங்கை பார்க்குறீங்க, ஒரு ஃப்ளாட்டு பார்க்குறீங்க. அந்த ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, பே பண்ணுறீங்க, 50% ஆஃப் அமௌண்ட் பே பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஒரு 1 இயர் கழிச்சு தான் என்ன கிடைக்கும், உங்களுக்கு அந்த வீடியோ உங்கள் கையில் கிடைக்கும். புரியுதா? இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஃபியூச்சர் மார்க்கெட் சொல்லலாம். சரியா? இந்த டீலிங் அண்ட் செட்டில்மெண்ட் டேக் பிளேஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டேட்ஸ். அதாவது டீலிங்கும் செட்டில்மெண்ட்டும் என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் டேட்ஸில் நடக்கும். அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்லணும், ஃபியூச்சர் மார்க்கெட் சொல்லுவோம். அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெகுலேஷன். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலேஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணால் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். ஸோ ரெகுலேட்டட்னா அதுக்குன்னு என்னவாக இருக்கும்னா அது ஆர்கனைஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கு தனியாக இருக்கும், ஒரு ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்கும். ஓகேவா? இல்லைனா ரெகுலேட்டரி மெஷர்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெகுலேட்டட் மார்க்கெட்ன்றோம். திஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் விச் ஆர் ஆர்கனைஸ் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட்டட் பை அ ஸ்டாச்சுட்டரி மெஷர்ஸ். இதுக்குன்னு தனியாக என்ன இருக்குன்னா ஸ்டாச்சுட்டரி பாடி, அதாவது சட்டத்தால் நியமிக்கப்பட்ட ஸ்டாச்சுட்டரி பாடி இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலேட் பண்ணுவாங்க. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மும்பை, சென்னை, கொல்கத்தா. ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே இதில் வந்துடும்னா ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் வந்துடும். அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் மார்க்கெட் விச் இஸ் நாட் ரெகுலேட்டட் பை ஸ்டாச்சுட்டரி மெஷர் இஸ் கால்ட் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். இவங்களுக்குன்னு தனியாக என்ன இருக்காதுன்னா ஸ்டாச்சுட்டரி மெஷர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. சரியா? அதாவது ஸ்டாச்சுட்டரி பாடிலாம் எதுவுமே இருக்காது, எதுவுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, ஆர்கனைஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? திஸ் இஸ் ஏ ஃப்ரீ மார்க்கெட். அதனால நம்ம எதை சொல்கிறோம், ஃப்ரீ மார்க்கெட் என்றோம். தேர் இஸ் நோ கண்ட்ரோல் வித் ரிகார்ட் டு ப்ரைஸ், குவாலிட்டி, கமிஷன் எக்ஸெட்ரா. அதாவது இந்த கூட்ஸ்க்கான ப்ரைஸ்லையும் சரி, குவாலிட்டிலையும் சரி, கமிஷன்லையும் சரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. டிமாண்ட் அண்ட் சப்ளை டெட்டர்மைன் த ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ். அதாவது டிமாண்டும் சப்ளையும் என்ன பண்ணணும்னா இந்த கூட்ஸோடைய ப்ரைஸை வந்து தீர்மானிக்கும். இதுக்கு இந்த ரெகுலேட்டடுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட் சொல்லலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஹெட் யார், செபி. அப்போ செபி என்ன பண்ணோன்னா அங்கே வந்து என்ன பண்ணும், நிறைய ரூல்ஸை வந்து என்ன பண்ணும், ரூல்ஸை வந்து கொடுக்கும். அது மூலயமா என்ன ஆகும்னா அதை கண்ட்ரோல் பண்ணுது ஸ்டாக் மார்க்கெட்டு. ஆனால் இது வந்து நார்மலான ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் எடுத்துக்கும். அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டில் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே இருக்காது. ப்ரைஸ் அண்ட் டிமாண்டை பொறுத்து என்ன ஆகும்னா அங்கே வந்து தீர்மானிக்கப்படும். இப்போ வந்து வெங்காயத்தோட ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுது, அந்த டிமாண்ட் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் தீர்மானிக்கப்படுது. ஆனால் இப்போ அங்கே எந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியுமே என்ன ஆகலை, அந்த ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலை. ஓகேவா? அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம். ஓகேவா? இந்த டைமை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட், அப்புறம் ஷார்ட் பீரியட் மார்க்கெட், லாங் பீரியட் மார்க்கெட். சரியா? ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட்ஸ் விச் டீல் இன் பெரிஷபிள் கூட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், மில்க், வெஜிடபிள் எக்ஸெட்ரா. அதாவது வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா சில கூட்ஸுக்கு அதோடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதோட அழுகும் தன்மை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கு எப்படின்னு நம்ம சொல்லலாம் பார்த்திங்கன்னா அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஃப்ரூட்ஸு, மில்க்கு, வெஜிடபிள்ஸு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் சொல்லலாம். ஏன்னா இந்த கூட்ஸ்க்கான எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? there is no change in the supply of goods, price is determined on the basis of demand. இங்கே வந்து ப்ரைஸ் வந்து எதை பேஸ் பண்ணி தீர்மானிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளையில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ப்ரைஸ் வந்து எதை பேஸ் பண்ணி தீர்மானிக்கப்படும்னா அதோட டிமாண்டை பொறுத்து தீர்மானிக்கப்படும்.
அடுத்தது ஷார்ட் பீரியட் மார்க்கெட். இன் ஷார்ட் அண்ட் கூட்ஸ் சப்ளை இஸ் அட்ஜஸ்டட் டு மீட் த டிமாண்ட். இங்கே வந்து சப்ளை வந்து என்ன ஆகுனா டிமாண்டை மீட் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சப்ளை என்ன பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ணப்படும். த டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தென் சப்ளை. இங்கே வந்து பார்த்தோன்னா சப்ளையை விட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். சச் மார்க்கெட்ஸ் ஆர் நோன் அஸ் ஷார்ட் பீரியட் மார்க்கெட்ஸ். இந்த மார்க்கெட்டை நம்ம என்ன சொல்லலாம், ஷார்ட் பீரியட் மார்க்கெட் சொல்லலாம். லாங் பீரியட் மார்க்கெட். திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட் டீல்ஸ் இன் டியூரபிள் கூட்ஸ். இந்த டியூரபிள் கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப பெருசாக வரும். ஓகேவா. வேர் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் டீல் ஃபார் லாங்கர் பீரியட் யூசேஜ். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம அயன் ஸ்டீல்ஸ் சொல்லலாம், அப்புறம் வந்து ஃபர்னிச்சர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம். இது வந்து என்றைக்குமே வந்து அழுகாத பொருள். இதுக்கான பீரியட் வந்து லாங் பீரியடாக இருக்கும். சரியா. ஸோ அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸோட வால்யூம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட். அதாவது எவ்வளோ வால்யூம் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து அங்கே பண்ணுறோம், அக்யூர் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கலாம். அப்போ ஹோல்சேல் மார்க்கெட். இன் ஹோல்சேல் மார்க்கெட் கூட்ஸ் ஆர் சப்ளைட் இன் பல்க் குவான்டிட்டி டு டீலர்ஸ், ரீட்டைலர்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா கூட்ஸ் வந்து எப்படி சப்ளை பண்ணுவாங்கன்னா பல்க்கு குவான்டிட்டி டு டீலர்ஸ்கிட்டையும் ரீட்டைலர்ஸ்கிட்டையும் என்ன பண்ணணும், ஹோல்சேல் பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, சேல் பண்ணுவாங்க. த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் நாட் சோல்ட் டு கஸ்டமர்ஸ் டைரக்ட்லி. ஹியர் தேர் இஸ் நோ கஸ்டமர் டைரக்ட்லி. கஸ்டமர் டைரெக்டாக என்ன பண்ண மாட்டாங்க, இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ரீட்டைல் மார்க்கெட். இன் ரீட்டைல் மார்க்கெட் த கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் ஆர் ஹோல்சேல்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸை வேர் இட் இஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் த ஹோல்சேலர் ஆர் ப்ரொடியூசர் அண்ட் சோல்ட் டு கஸ்டமர்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் பை ரீட்டைலர்ஸ். சரியா. ஸ்மால் குவான்டிட்டிஸாக என்ன பண்ணாங்க, ரீட்டைலர் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் பிரகாரம் நம்ம என்ன பண்ணலாம் அந்த ப்ராடக்டோட முக்கியத்துவம் பொறுத்து நம்ம மார்க்கெட்டை பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரைமரி மார்க்கெட், இன்னொன்று வந்து செகண்டரி மார்க்கெட், மூணாவது வந்து டெர்மினல் மார்க்கெட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமரி மார்க்கெட் பார்க்கலாம். The primary producers of farm sell their output or products through this type of markets to wholesalers or consumers. இங்கே வந்து primary product என்னுவாங்க. Such markets can be found in villages and mostly the products arrive from villages. அதாவது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, the primary producers ஆஃப் ஃபார்ம், அதாவது வந்து அதாவது வில்லேஜில் இருக்க அந்த ஃபார்ம் பேஸ் பண்ணி, நிலங்களை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் எல்லாமே அவங்க அவுட்புட்ஸ் என்ன பண்ணுவாங்க இங்கே கொண்டு வருவாங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ப்ரைமரி மார்க்கெட் சொல்கிறோம். சரியா. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் நம்ம எங்கே பார்க்கலாம்னா வில்லேஜஸ் பார்க்கலாம். சரியா. இவங்க வந்து ஹோல்சேலர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க, ஹோல்சேலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அடுத்து செகண்டரி மார்க்கெட். இன் திஸ் மார்க்கெட் த செமி ஃபினிஷ் கூட்ஸ் ஆர் மார்க்கெட்டட். இங்கே வந்து பார்த்தோன்னா செமி ஃபினிஷ் கூட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் பண்ணுவாங்க. இந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் டேரெக்டாக என்னாகும், கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி டேரெக்டாக என்னாகும், ஹோல்சேலர் மூலயமா கஸ்டமருக்கு வரும். சரியா. ஹோல்சேலர் மூலயமா கன்சியூமர்ஸ்க்கு வரும். ஆனால் இங்கே செகண்டரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செமி ஃபினிஷ் கூட்ஸாக இருக்கும். அந்த செமி ஃபினிஷ் கூட்ஸை வச்சு இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கூட்ஸை தயாரிப்பாங்க. ஏர் ஃபினிஷ்ட் கூட்ஸ் ஆர் நாட் சோல்டு. ஃபினிஷ் கூட்ஸை வந்து சோல்ட் பண்ண மாட்டாங்க, செமி ஃபினிஷ்ட் கூட்ஸ் தான் சோல்ட் பண்ணாங்க. த கமாடிட்டிஸ் அரைவ் ஃப்ரம் அதர் மார்க்கெட்ஸ். த டீலிங்ஸ் ஆர் காமன்லி பிட்வீன் ஹோல்சேலர்ஸ் ஆர் பிட்வீன் த ஹோல்சேலர்ஸ் ஆர் ரீட்டைலர். இங்கே டீலிங்ஸ் எப்படி நடக்கும்னா ஹோல்சேலர் டு ரீட்டைலர் அப்படி நடக்கும். சரிங்களா. அடுத்து டெர்மினல் மார்க்கெட். இட் இஸ் a central site that serves as an assembly and trading place for commodities in a metropolitan area. For agricultural commodities, these are usually at or near major transportation hubs. Okay. The terminal market என்ன சொல்றாங்கன்னா central site that serves as an assembly and trading place for commodities. இது வந்து பார்த்தோன்னா ஒரு சென்ட்ரல் சைட்ஸாக சர்வ் பண்ணுற ஒரு அசம்பிளின்னு சொல்லலாம். எப்படின்னா ட்ரேடிங் பிளேஸ் ஃபார் கமாடிட்டிஸ் இன் மெட்ரோபாலிட்டன் ஏரியா. இது மெட்ரோபாலிட்டன் ஏரியா, அதாவது நகர்ப்புற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாடிட்டியை ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கெட் தான் இது. சரியா. இங்கே என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் இதெல்லாம் என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேஜர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் மூலயமா என்ன பண்ணலாம், நம்ம சப்ளை பண்ணலாம். சரியா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் என்னென்ன டைப் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ பாருங்கள், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் ஏரியா, ஆன் த பேஸ் ஆஃப் கூட்ஸ், ஆன் த பேஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த பேஸ் ஆஃப் ஏரியாவில் ஃபேமிலி மார்க்கெட், லோக்கல் மார்க்கெட், நேஷ்னல் மார்க்கெட் இல்லைனா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆர் வேர்ல்டு மார்க்கெட். ஆன் த பேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் கமாடிட்டியை பொறுத்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று கமாடிட்டி, இன்னொன்று வந்து கேபிட்டல் கூட்ஸ். கமாடிட்டி கூட்ஸ் வந்து டைரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது. அப்புறம் புல்லியன் மார்க்கெட். கேபிட்டல் வந்து மணி மார்க்கெட், ஃபாரின் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். அப்புறம் எக்கனாமிக்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் மார்க்கெட், இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். டிரான்சாக்ஷன் வந்து ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட். அப்புறம் வந்து ரெகுலேஷன் வந்து பார்த்தோன்னா ரெகுலேட்டட், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் வந்து வெரி ஷார்ட் பீரியட், லாங் பீரியட்.
ஆன் த பேஸ் ஆஃப் வால்யூம் வந்து ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட். ஆன் த பேஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், டெர்மினல் மார்க்கெட்.